வணக்கம். என்னுயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். கண்கள் படபடக்க வேர்த்து விறுவிறுத்து போய் தன் அருகில் உட்கார்ந்திருந்தவளை பார்த்து கொண்டே காரை ஓட்டிய தேவா அவள் பயத்திற்கு காரணம் கால் தடுக்கி விழப்போனதுதான் என்று நினைத்து கொண்டான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை அவள் படபடப்பிற்கு காரணம் அவன்தான் என்று. ஏசிலையும் இவ்வளவு வேர்த்திருக்கு, இந்தா தொடச்சுக்கோ என்று அவன் தன் கர்ச்சீஃபை எடுத்து ரதியின் கையில் கொடுத்தான். ரதியோ மறுப்பு எதுவும் சொல்லாமல் அவன் முகத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு கர்ச்சீஃபை வாங்கி கொண்டாள். சற்று முன் அவன் அணைப்பிற்குள் இருந்தபோது அவள் நாசியை தழுவிய அதே வாசனை, அது அவன் வாசனை அந்த கைக்குட்டையிலும் இருக்க அவள் மனதின் படபடப்பு இன்னும் அதிகமாகி போனது. அவன் கொடுத்த கர்ச்சீஃபில் முகத்தை துடைக்காமல் அதை சீட்டின் ஓரமாக வைத்துவிட்டு தன் முந்தானியை எடுத்து முகத்தை ஒற்றி கொண்டாள். தேவாவும் இதை கவனித்து கொண்டுதான் இருந்தான். அவளிடம் கேள்வி எதுவும் கேட்காமல் காரை செலுத்தினான். அவர்கள் சென்ற கார் சிக்னலில் நின்றது. சாலை ஓரத்தில் கை காட்டி ஆட்டோவை அழைத்து கொண்டிருந்தாள் ரஞ்சித்தின் மனைவி அகல்யா. அவள் கண்கள் கலங்கி இருந்தது. அண்ணி என்று ரதியின் உதடுகள் முணுமுணுத்தது. உடன் யாராவது இருக்கிறார்களா என்று அவள் பக்கத்தில் பார்வையை ஓடவிட உடன் யாரும் இல்லை. அண்ணி இங்க என்ன பண்றாங்க? தனியா இருக்காங்க, ஆட்டோக்கு வெயிட் பண்றாங்க போல இருக்கு. எங்க போறாங்க? திரும்பி தேவாவை பார்க்க அவன் சிக்னல் விழுவதற்காக அதை பார்த்து கொண்டிருக்க, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் சொன்னவள் வேகமாக கார் கதவை திறந்து கொண்டு வெளியில் ஓட, ஏய் எங்க போற? டிராஃபிக், வண்டி வருது பார்த்து தேவா கத்த. அதற்குள் சிக்னல் பச்சை வண்ணத்திற்கு மாறியது. பின்னால் இருந்த வாகனங்கள் ஹாரன் அடிக்க, எங்க போறா? ஓடும் ரதியை பார்த்து கார் ஸ்டீரிங்கை கோபமாய் குத்திவிட்டு அங்கிருந்து காரை கிளப்பி சிக்னலை தாண்டி காரை ஓரமாய் நிறுத்திவிட்டு ரதியை தேடி அவனும் ஓடி வந்தான். ரதி அவள் அண்ணியிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அண்ணி நல்லா இருக்கீங்களா? ரதி சாதாரணமாக கேட்க, நல்லா இருக்கேனா, இன்னும் உயிரோடு இருக்கேனான்னு கேளு. இந்த பதிலை சற்றும் எதிர்பாராத ரதி, என்ன அண்ணி வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுறீங்க? இங்க ஏன் தனியா நிக்கிறீங்க? எங்க போறீங்க? ரதி கேட்க அகல்யாவின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது. அதற்குள் அகல்யாவின் போன் அடிக்க அதை எடுத்து பேசினாள். அத்தை, நான் வந்துட்டே இருக்கேன். இப்போ அவருக்கு எப்படி இருக்கு? அவருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? அவள் பதட்டமாக பேச ஏதோ விபரீதம் என்று புரிந்து கொண்ட ரதி, அண்ணி யாருக்கு என்ன ஆச்சு? ப்ளீஸ் என்னன்னு என்கிட்டையும் சொல்லுங்க. அவள் கெஞ்ச, உங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரொம்ப சீரியஸ்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. நான் எங்க அம்மா வீட்டில் இருந்தேன். அத்தையும் மாமாவும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அழுது கொண்டே சொன்னவளின் பக்கத்தில் ஒரு ஆட்டோ வந்து நிற்க மருத்துவமனையின் பெயரை சொல்லி அதில் ஏறி கிளம்பி விட்டாள். அதிர்ந்து போன ரதி, அண்ணனுக்கு ஆக்சிடென்ட்டா? ரொம்ப சீரியஸ்னு அண்ணி சொல்றாங்களே, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நான் உடனே ஹாஸ்பிட்டல் போயாகணும் என்று மனதிற்குள் நினைத்தவள் தேவா காலையில் யாரோ ஒருவனுடன் போனில் பேசியது நினைவில் வர யோசித்தாள். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும், என்னை கொன்னுடுவேன்னு சொல்றான் என்று அவன் பேசிய அந்த வார்த்தைகள், அப்போ இவர் பேசிட்டு இருந்தது அண்ணனை கொலை பண்றதுக்காகவா? நான் அவர் கூட இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொன்னாரே. ரதியின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் அவள் கன்னங்களை ஈரப்படுத்தியது. அதற்குள் ரதியை தேடி தேவாவும் அங்கு வந்துவிட, அண்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், ப்ளீஸ் நான் அவரை பார்த்தே ஆகணும், என்னை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அவள் கெஞ்ச தேவாவோ மரமாக நின்றான். ப்ளீஸ் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க கெஞ்சினாள் ரதி. நீ அங்கே போனா அவங்க யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க, திட்டுவாங்க. நீ எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போலாம் வா. அவன் சொல்ல, பரவாயில்ல, அவங்க என் அப்பா அம்மா, என் குடும்பம், அதுதான் என் வீடு. அவங்க என்னை அடித்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். ப்ளீஸ் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அவள் கெஞ்ச சில நொடிகள் அமைதியாக யோசித்தவன், ஓகே கூட்டிட்டு போறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், ஹாஸ்பிட்டல் போன உடனே வந்துடணும். சரி என்று அவள் தலையசைக்க ரதியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் தேவா. மருத்துவமனையில் ரதியின் பெற்றோர்களுடன் அகல்யாவும் அழுது கொண்டு நின்றிருக்க, அம்மா அண்ணாக்கு என்னாச்சு? அண்ணா இப்போ எங்க இருக்காரு? நான் அவரை பார்க்கணும். ரதி ஜானகியின் கைகளை பிடித்து கொள்ள, நீ எதுக்குடி இங்கே வந்த? உங்கள் அண்ணன் செத்துட்டானா இல்லை பிழைச்சானான்னு பார்க்க வந்தியா?
இதெல்லாம் யார் செஞ்சதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடு. ஜானகி நாவில் கத்தியை வைத்திருந்தாள். அம்மா, அண்ணன் இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருல்ல? அவருக்கு ஒன்றும் இல்லையே? அங்கும் இங்கும் அண்ணனை தேடி ஓடினாள். அவள் கேள்விக்கு பதில் யாருமே தரவில்லை. தூரத்தில் நின்று தேவா அவர்களை பார்த்து கொண்டுதான் இருந்தான். குடும்பமே நிலை குலைந்து போய் இருந்தது. ரதியும் அவள் அழுகையும் கண்ணால் பார்க்க முடியவில்லை அவனுக்கு. அதற்கு மேல் அவள் தவிப்பதை பார்க்க முடியாமல் அங்கிருந்து வெளியில் வந்துவிட்டான். ரஞ்சித்திற்கு பிளட் லாஸ். அதை ஈடு செய்யவும் அறுவை சிகிச்சைக்கும் ரத்தம் தேவைப்பட்டது. அவன் ரத்தம் அரிய வகையை சேர்ந்தது என்பதால் மருத்துவமனையில் இருந்தவர்கள் இரத்தத்திற்காக பலவாறு முயன்று கொண்டிருந்தார்கள். அதே நேரம் டாக்டர் ரூபா வெளியில் இருந்து உள்ளே வந்து கொண்டிருக்க தேவாவை பார்த்ததும் நின்றாள். ஏய் தேவா, மை குட்னஸ், நீயா? நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன், ரொம்ப எமர்ஜென்சி. உன்னோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ் தானே? நல்ல நேரத்தில் வந்த. சிஸ்டர், சீக்கிரம் இங்கே வாங்க, இவரை கூட்டிட்டு போங்க, இவருக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் என்று சொல்ல, சார் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ் என்று நர்ஸ் அவசரமாக தேவாவை உள்ளே அழைத்து செல்ல, அங்கு இருந்த மருத்துவரிடம், டாக்டர், இப்போ எமர்ஜென்சியில் இருக்கிற ரஞ்சித் பேஷண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இவருக்கு இருக்கு. ரூபா மேடம் தான் சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன் என்றார். என்ன பேரு? ரஞ்சித்தா? எந்த ரஞ்சித்? ரஞ்சித் சன் ஆஃப் ராஜனா? தேவா கேட்க, ஆமாம் சார், ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆக்சிடென்ட், ஹெவி பிளட் லாஸ். எங்க தேடியும் ஏபி நெகட்டிவ் கிடைக்கல. நல்ல வேலை, ரூபா மேடம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. டாக்டர் தேவாவை டெஸ்ட் செய்ய அவனுக்குத்தான் மனது தடுமாற்றமாகி போனது. எதிரியின் குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றுவதா? இந்த விஷயம் தன் வீட்டில் அப்பா, சித்தி, பாட்டிக்கு தெரிந்தால் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? குழப்பத்தில் எழுந்து நின்று விட்டான். டாக்டர், ஒரு நிமிஷம். எழுந்தவன் யோசனையோடு அறையின் ஜன்னலுக்கு ஓரமாக சென்று நின்று கொள்ள, அவன் அருகில் வந்த மருத்துவர், என்னாச்சு சார், ஏன் தயங்குறீங்க? பேஷண்ட் நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல். நீங்கள் பிளட் டொனேட் பண்ணினா மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும், இல்லைனா அவர் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம். மருத்துவர் பேசிக்கொண்டிருக்க தேவாவிற்கு ரதியின் அழுகைதான் கண் முன்னே வந்து போனது. அவளுக்காக அவள் அண்ணனுக்கு தன் உதிரத்தை கொடுப்பது என்று முடிவு செய்தான். டாக்டர், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நான் தான் பிளட் டொனேட் பண்ணேங்கிற விஷயத்த யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம், பேஷண்ட் ஃபேமிலி உட்பட. தேவா சொல்ல சரி என்று தலை அசைவுடன் தன் ப்ரொசீஜரை ஆரம்பித்தார் மருத்துவர். நீ இங்க எதுக்கு வந்த? என் கண்ணு முன்னாடி நிக்காதடி. ஜானகி ரதியை விரட்ட அழுதபடியே தனியாக வந்து அங்கிருந்த இருக்கையில் உட்கார்ந்து கொண்டாள். தேவா ராக்கியுடன் பேசியது உண்மையில் அவன் தொழிலில் வேண்டுமென்றே பிரச்சனை செய்த வேறு ஒருவனை பற்றி. ஆனால் ரதியோ தன் அண்ணனை தேவா பழிவாங்கி விட்டான் என்று நினைத்து அவன் மீது வெறுப்பை சுமந்து கொண்டிருக்க, தேவாவோ எதிரி என்று தெரிந்தும் அவளுக்காக அவள் அண்ணனுக்கு தன் உதிரத்தை கொடுத்து அவன் உயிரை காப்பாற்றி கொண்டிருந்தான். ரஞ்சித்திற்கு ரத்தம் கொடுத்துவிட்டு வெளியில் வந்த தேவா அங்கிருந்தே ரதிக்கு ஃபோன் செய்தான். டைம் ஆச்சு, போலமா என்றான். நீங்க தானே எங்க அண்ணனுடைய இந்த நிலைமைக்கு காரணம், எனக்கு எல்லாமே தெரியும். ரதி சீற்றத்துடன் கேட்க, என்ன வளர்ற? தேவா தன் நெற்றியை சுருக்கினான். எங்க அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணினது நீங்க வச்ச ஆள் தானே? என் குடும்பத்தை எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பழி வாங்கிட்டீங்கல்ல? ஏய், அது வேற விஷயம். உங்க அண்ணனை நான் எதுவும் செய்யல. நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஒழுங்கா கிளம்பி வா, டைம் ஆகுது என்றான். நான் எங்கேயும் வர முடியாது என்றாள். அவனுக்கோ கோபம் அதிகமாகி போனது. போனை கட் செய்துவிட்டு நேராக அவள் இருக்கும் இடத்திற்கு சென்றான். அவளோ அவனை கண்டு கொள்ளாமல் அமர்ந்திருக்க, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரும்போது என்ன சொன்னேன்? போன உடனே கிளம்பிடணும்னு சொன்னனா இல்லையா? வா போலாம் என்றான். நீங்க சொன்ன வாக்க காப்பாத்தல, என்னால உங்க கூட வர முடியாது என்றாள். எனக்கும் உங்க அண்ணன் ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லடி. நான் அவனை எதுவும் பண்ணல. தேவா ரதியின் விழிகளை பார்த்து தீர்க்கமாக பேசினான். இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க காலையில யார்கிட்டயோ பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு அப்போ எதுவும் புரியல. ஆனா இப்ப எல்லாமே நல்லா புரியுது. இனிமே நான் உங்க கூட வீட்டுக்கு வரப்போறதில்ல. பாட்டி அவளுக்கு போட சொன்ன மோதிரத்தை கழட்டி அவன் கையில் கொடுத்தாள். அடுத்து அவள் தாலியில் கை வைக்க போக அவள் கையை இறுக்கி பிடித்திருந்தான் தேவா. அவன் கண்களில் அனல் தெரித்தது. ஏய், என்னடி பண்ற? அவள் கையை பிடித்து இழுத்து அவள் கழட்டி கொடுத்த மோதிரத்தை அவள் விரலில் அழுத்தமாக போட்டு விட்டான். இங்க பாரு, நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் தான்
உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு. அது உன் கழுத்தை விட்டு இறங்கிடுச்சுன்னு வை, உன் குடும்பத்தில் இருக்கிற யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. தேவா அவள் முன் எரிமலையாய் நின்றிருந்தான். இத்தனை நேரம் தைரியமாய் பேசிக்கொண்டிருந்த அவளுக்கு இப்போது கொஞ்சம் பயம் ஒட்டிக்கொள்ள கலங்கிய கண்களோடு அவனையே பார்த்திருந்தாள். நான் தான் செஞ்சேன்னு தைரியமா சொல்லுவேன். நான் செய்யலைன்னு சொன்னா அதை நான் செய்யலைன்னு தான் அர்த்தம். புரியுதா? வந்து வண்டியில ஏறு. அவள் பதிலுக்கு காத்திராமல் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு நடக்க ரதி கண்ணீருடன் அவனுடன் நடந்தாள். வீட்டை அடையும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அன்று முழுவதும் அவள் யாருடனும் பேசவும் இல்லை. அவளையே சுற்றி சுற்றி வந்த மணியையும் அவள் கண்டுகொள்ளவில்லை. தேவாதான் அதன் பசி அறிந்து அதற்கு பால் எடுத்து வந்து வைத்தான். பொன்னி ரதிக்காக எடுத்து வந்த உணவை திருப்பி எடுத்து போக, பொன்னி, ஏன் சாப்பாட்டை திருப்பி எடுத்துட்டு போறீங்க? தேவா கேட்டான். ரதி பொண்ணு வேண்டான்னு சொல்லிடுச்சு தம்பி என்று அவள் சொல்ல, அதை என்கிட்ட கொடுங்க. உணவை வாங்கி வந்தான். உங்க அண்ணனெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. நான் அவனை எனக்கு எதிரியா நினைச்சு ஆள் வச்சு அவனை கொலை பண்ற அளவுக்கெல்லாம் அவன் ஒர்த்தே கிடையாது. நான் சிங்கம்னா அவன் சுண்டலி. எங்க அம்மாவை கொலை பண்ணின உங்க அப்பாவையே இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்க அண்ணனை நான் ஏன் கொலை பண்ணணும்? நீயே கண்டதை கற்பனை பண்ணிக்கிட்டு என்னை டார்ச்சர் பண்ணாத. அவன் பேசியதை அவளால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. தேவா தொடர்ந்தான். உங்க அண்ணன் நாளைக்கு உயிர் பிழைச்சு வருவான். அப்ப அவன்கிட்ட கேளு, அவனோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு. அப்படி அவன் என் பேரை மட்டும் சொன்னான்னா அப்பவே நான் கட்டின இந்த தாலியை நானே கழட்டிட்டு உன்னை உங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுடுறேன். இப்போ இதை சாப்பிடு என்று சாப்பாட்டை அவள் முன் நகர்த்தி வைத்தான். அவன் கையில் இருந்த அந்த சிறிய பேண்டேஜ் அவள் கண்ணில் பட அவள் அதை கவனிப்பதை பார்த்து உடனே கையை பின்னால் கட்டி கொண்டான் தேவா. அவள் இருந்த மன உளைச்சலில் அதை பெரிதாக கண்டுகொள்ளவும் இல்லை. இப்போது ரதியால் அவனை எதுவும் பேச முடியவில்லை. இத்தனை நம்பிக்கையாக சொல்கிறானே, இவரு ரொம்ப தைரியசாலி. அவர் பண்ணினா கண்டிப்பா ஆமான்னு சொல்லுவாரு. ஆனா அண்ணாவோட இந்த நிலைமைக்கு அவர் காரணம் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ என்னதான் நடந்திருக்கும்? ரதி யோசனையுடன் தோசையை கொறித்து கொண்டிருந்தாள். அவள் சாப்பிட ஆரம்பிக்க சில நொடிகள் அங்கு நின்றிருந்தவன் பின் தன் பிடரி முடியை கோதியபடியே கிளம்பி சென்று விட்டான். அடுத்த நாள் காலை தேவா அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்தான். கண்ணாடியின் முன் நின்றிருந்தவன் தன் டையை சரி செய்து கொண்டிருக்க அவன் பின்னால் வந்து நின்றாள் ரதி. அவன் கண்ணாடியில் தெரிந்த அவள் முகத்தை பார்த்தபடியே டையை சரி செய்து கொண்டிருக்க, அண்ணாக்கு என்னாச்சுன்னு தெரியல, நான் இப்பவே ஹாஸ்பிட்டல் போய் அவரை பார்க்கணும். சிறிது நேரம் எதுவும் பேசாமல் கண்ணாடியில் அவள் முகத்தை பார்த்தவன் தன் உடையை சரி செய்து கொண்டிருந்தான். பிறகு என்ன நினைத்தானோ தெரியவில்லை. சரி போ, ஆனா ரொம்ப நேரம் அங்க இருக்கக்கூடாது, போன உடனே திரும்பி வந்துடணும். அவன் பேசி கொண்டிருக்க அவன் சரி என்று சொன்னது மட்டும்தான் அவள் காதில் விழுந்தது. வெளியில் கிளம்புவதற்காக பர்ஸை தேடிக்கொண்டிருந்தாள். நீ தனியா போக வேண்டாம், டிரைவர் அனுப்புறேன் என்று டிரைவருக்கு ஃபோன் செய்து ரதியை வெளியில் அழைத்து செல்ல வேண்டும், மீண்டும் அவளை பத்திரமாக வீட்டிற்கு கூட்டி வர வேண்டும் என்று கட்டளையிட்டான். வெளியே டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போ என்றான். ரதி வெளியில் வர யசோதா வெளியில் நின்றிருந்தாள். அண்ணா போலாமா? ரதி டிரைவரிடம் கேட்க, எங்க கிளம்பிட்ட? யசோதா ரதியை பார்த்து முறைத்தபடியே கேட்டாள். மேடம், தேவா சார் அவங்கள வெளியே கூட்டிட்டு போக சொன்னாரு என்று டிரைவர் முந்தி கொண்டு பதில் சொல்ல, இவ எப்போ இந்த வீட்டுக்கு மகாராணியா ஆனா? இவளை எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம், தேவா கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் இப்போ கோயிலுக்கு போகணும், 10 நிமிஷத்துல கிளம்பி வந்துடுவேன். நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இரு என்று டிரைவருக்கு கட்டளை பிறப்பித்து விட்டு ரதியை பார்த்தபடியே அறைக்குள் சென்றாள் யசோதா. அலுவலகம் செல்ல கிளம்பி வெளியில் வந்த தேவா ரதி வெளியில் நின்றிருப்பதை பார்த்து, என்ன இன்னும் கிளம்பலையா என்று கேட்க தலையை சொரிந்து கொண்ட டிரைவரோ, யசோதா மேடம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க சார், என்ன வெளியில எங்கேயும் போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க என்று சொல்ல, அதே நேரம் கோயிலுக்கு கிளம்பி யசோதாவும் வெளியில் வந்தாள். என்ன சித்தி, கோயிலுக்கு போறீங்களா? தேவா கேட்க, ஆமாப்பா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நேத்தே நினைச்சிட்டு தான் இருந்தேன், அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டு இருக்கேன் என்று யசோதா எதுவும் தெரியாதவள் போல சொல்ல, சில நொடிகள் யோசனையோடு நின்றிருந்த தேவா, சரி சித்தி, நீங்க கிளம்புங்க, டிரைவர் நீங்க சித்தியை கூட்டிட்டு போங்க என்று சொல்ல, யசோதாவின் முகத்திலோ வெற்றி புன்னகை. அவள் ரதியை ஏளன பார்வை பார்க்க, அப்போ நான் பஸ்ல போறேன்
என்று ரதி நகர அவள் கையை பிடித்து நிறுத்தினான். இரு, நானே உன்னை டிராப் பண்றேன். தேவா சொல்ல யசோதாவின் அத்தனை முயற்சியும் தவிடு பொடியாகிவிட்டது. அலுவலகத்தில் மேனேஜருக்கு போன் செய்து அவன் எல்லா வேலைகளையும் 1 மணி நேரம் காலதாமதம் செய்யுமாறு சொல்லிவிட்டு ரதியை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பினான். காரில் வரும்போது அலுவலகம் சம்பந்தமான விஷயங்களை போனில் பேசிக்கொண்டே காரை ஓட்டினான். அவன் இப்போது அவளை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு வருவதற்குள் எத்தனை வேலைகளில் மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தது. அதுவே அவன் எவ்வளவு பிஸியாக இருக்கிறான் என்பதை அவளுக்கு உணர்த்த அன்று நடக்கவிருக்கும் தொழில் சம்பந்தமான நிகழ்வுகளை போனிலேயே தொடர்பு கொண்டு காரை ஓட்டியபடியே பேசிக்கொண்டே வந்தான். இவருக்கு இத்தனை வேலை இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு எனக்காக ஏன் வரணும்? நான் என்ன ஓடியா போயிடுவேன்? அப்போதும் அவன் அன்பு அவளுக்கு புரியவே இல்லை. நான் பஸ்லேயோ இல்லை ஆட்டோலேயோ போயிருப்பேன். எதுக்காக நீங்கள் உங்கள் ஷெட்யூலை மாற்றணும்? அவனிடம் கேட்டே விட்டாள். போனில் யாருடனோ பேசி கொண்டிருந்தவன் தன் பேச்சை நிறுத்திவிட்டு அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பதில் எதுவும் சொல்லாமல் மீண்டும் தன் பேச்சை தொடர்ந்தான். மருத்துவமனையை அடைந்ததும் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு தேவாவும் ரதியும் உள்ளே வர அவர்கள் எதிரில் டாக்டர் ரூபா வந்தாள். ஹலோ தேவா, என்ன அடிக்கடி ஹாஸ்பிட்டல் பக்கம் வர ஆரம்பிச்சிட்ட? எங்கள் ஹாஸ்பிட்டலையும் விலைக்கு வாங்க போறியா என்ன? ரூபா விளையாட்டாக கேட்க, இல்லை, இங்கே ஒருத்தரை பார்க்கணும், அதான் என்று அவன் சொல்ல அவன் அருகில் நின்ற ரதியை பார்த்தவள், என்ன ரதி, ஃபீவர் சரியாயிடுச்சா என கேட்டாள். சரியாயிடுச்சு என்றாள் ரதி மெல்லிய குரலில். தேங்க்யூ ஸோ மச் தேவா. அன்னைக்கு நான் சொன்ன உடனே யோசிக்காமல் பிளட் டொனேஷன் பண்ணேன். இப்போது அந்த பேஷண்ட் நல்லா இருக்காரு. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் உனக்கு நன்றி சொல்ல சொன்னாங்க. இங்கே தான் இருக்காங்க, உன்னை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்று ரூபா சொல்ல பக்கத்தில் நின்றிருந்த ரதியோ ரூபா யாரோ ஒருவனை பற்றி பேசுகிறாள் என்று நினைத்து கொள்ள தேவாவிற்கு அவன் ரத்தம் கொடுத்து காப்பாற்றியது ரஞ்சித்திற்குத்தான் என்று நன்றாகவே தெரியுமே. இல்லை ரூபா, வேண்டாம், அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்று சொல்லி சமாளித்தான். எல்லாத்துக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன், ஆனால் அதை வெளியிலேயே காட்டிக்க மாட்டேன். நீ இன்னும் மாறவே இல்லை தேவா, ரூபா சிரித்து கொண்டே சொல்ல அவனும் புன்னகைத்து கொண்டான். ஓகே, அட்லீஸ்ட் என் கூட காஃபி குடிக்க கேன்டீன் வரைக்கும் வருவியா இல்லையா? அதுக்கும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்ல போறியா? ரூபா உரிமையாக அவனிடம் கேட்க, காஃபி தானே, போலாம் வா என்று தேவா சொல்ல இருவர் பேசுவதையும் பார்த்து கொண்டிருந்த ரதி, பேச்சு எடுக்கும் போதெல்லாம் எனக்கு இங்கே யாரையும் பிடிக்கல, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் விவாகரத்து வாங்கிட்டு போயிடுவேன் என்று சொல்பவள் இன்று ஏனோ ரூபா தேவாவிடம் உரிமையாய் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்கிட்ட மட்டும்தான் ரூடா பேசுறாரு, இப்ப பாரு எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறாருன்னு அவள் மனது அங்கலாய்த்தது. நான் அண்ணாவை பார்க்க போறேன் அவள் சொல்ல தேவா ரூபாவிடம் ஏதோ பேசியபடியே தலையசைத்தான். ரதி ரஞ்சித் அட்மிட் ஆகியிருந்த அறையை நோக்கி நடக்கலானாள்.